ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்துலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, எதிரிகளால் பயங்கரமான தொல்லைகள் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு விட மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் போராமல் கொண்டு நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு வண்டி ஏதோ ஒரு வாகனம் வாங்கினோம்னா அந்த வண்டியை உடைச்சிருவாங்க போராமையில். யார் உடைச்சாங்கன்னு தெரியாது. இப்படிப்பட்ட எதிரிகளால் போராமை பிடிச்சி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. மன கஷ்டம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆகாதவங்கிட்ட அவங்களுக்கு உங்களை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லி சண்டை மூட்டு விட்டு போயிடுவாங்க. அது இல்லாத அவங்க எதிரிகள் ரொம்ப அராஜகம் பிடிச்சவங்களே இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு நல்ல மனசு சொல்லாத இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட இறங்கி போய் பேச முடியாது. ஒரு சவுண்டாகவும் அவங்கக்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவங்க அதிகமான ஆட்கள் பலம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எது வேணாலும் செய்யறதுக்கு ஆளாக இருப்பாங்க. இவங்களாம் நமக்கு எதுக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக போயிடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சொல்லக்கூடிய அந்த தேவதை பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பயங்கரத்துலேயும் பயங்கரமான ஒரு தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி பார்த்தோம்னா பீமலா தேவி. பீமான்றது பயங்கரமானது, யாருக்குமே அடங்காதது. அது அந்த சப்தமே அவ்வளோ பெருசாக கொடுக்கக்கூடிய அந்த தேவியோட சப்தம் பீமா சப்தம். அந்த பீமலா தேவி பார்த்தீங்கன்னா கொடூரமான சக்தி உள்ளது. எதிரிகள் அழிக்கும், தண்டனை கொடுக்கும். எப்படிப்பட்ட சக்திகள் எதிர்க்க வந்தாலும் எதிர்த்து நிற்கும். அந்த தேவதையை பூஜை பண்ணுற ஒரு பக்தனுக்கு துணையாக இருந்து அவன் நன்மைக்காக அவன் பக்தனை எதிர்க்கிறவன் யாராவது இருக்கட்டும், எந்த தேவதையாக வந்தாலும் எதிர்த்து நின்று அவங்கக்கிட்ட சண்டை போடும், அவங்கள அழிக்கும். அது பீமலா தேவி. அற்புதமான சக்தி இந்த இந்த தெய்வ சக்தி. அதனால் இந்த தெய்வ சக்தி ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதுக்கு மேல் கொண்டு வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை தீட்சை அளிக்கப்படுது, மந்திர தீட்சை அளிக்கப்படுது. இந்த பீமலா தேவி பூஜையை கற்றுக் கொடுக்கப்படுது. எதனால் இது மட்டும் இந்த பீமலா தேவி மட்டும் பூஜை முறையும் தீட்சை அளிக்கப்படுறோம், அது ஸ்பெஷலாக கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னால், பாதுகாப்பு இந்த தேவதை தான். ஒரு மாந்திரிகம் கற்றுக்கினாலும் சரி, ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஒரு தொழில் முறை செஞ்சாலும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுங்களுக்கு நீங்கள் தாங்கி நிற்கணும். உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு பின்னால் ஒரு பலம் இருக்கணும், உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும். அதாவது இந்த பீமலா சக்தியை தேவியை தீட்சை கொடுக்குறோம், மாந்திரத்தை கற்றுக் கொடுக்குறோம். அந்த பயிற்சியை முழுமையாக கற்றுக் கொடுத்து உங்களை அனுப்புவோம். அதனால் இது தேவைப்படுறவங்கள ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி நடக்குது, கலந்துக்குங்க. மேற்கொண்ட விவரங்களுக்கு எனக்கு கால் பண்ணி கேட்டுங்க. நான் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.